வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் நிவேத் ராஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ தான். ஏன்னா இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நானும் வந்து ஃபேஸ் பேக்லாம் போட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுது, ஃபேஷியல்லாம் செஞ்சு. இந்த ஹீட்டுக்கு வர என்னுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதனால் சரி இன்றைக்கி போடணும்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி வீடியோ. இப்போது வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுது ஃபேஸ் பேக், எப்படி செய்யுது, அதெல்லாம் எப்படி போட்டுக்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போது இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் அரிசி மாவு, இது பச்சரிசி மாவு, இது கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் பாலும் எடுத்துருக்கிறேன். இது பால், இது வந்து ஆலிவ் ஆயில், இது சேர்க்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சாண்டில்வுட்டு. இது கூடவே வந்து முல்தானி மேட்டியும் சேர்த்துருக்குறாங்க. இதை இந்த பவுடர் கொஞ்சம் இதோட சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் இந்த கேரட் இது கொஞ்சம் வெட்டி கட் பண்ணி இதை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடைய சாறையை நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து கேரட் அந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ சீவி வச்சுட்டேன். இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சம் பால் சேர்த்துக்க வேண்டியதுதான் கொஞ்சமாக. ஏன்னா இது அப்படியே பிழிஞ்சு எடுத்தோம்னா சாறு வராது. நான் இந்த சாறு இதில் சேர்க்கணும். அப்படியே பிழிஞ்சோம்னா வராது. அதுக்காக பாலை கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி இதை பாலோட இப்போது இதோட இதில் கொஞ்சம் பிழிஞ்சோம்னா அது பாலும் வரும். இப்போ பாருங்க, பாலும் சேர்ந்து அது கூட இருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்துருக்கிறதுனால பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அந்த பாலை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் சாறு எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இல்லை, தண்ணி எதுவுமே சேர்க்க போதில்லை. இதுதான், இதுவும் கூட எண்ணெய், ஆலிவ் ஆயில். இதில் வந்து வைட்டமின் இ இருக்கிறதுனால கேரட்டில் அது நல்லா ஸ்கின்னுக்கு நல்ல இதுவாக இருக்கும். அதுதான் இதை சேர்க்குறாங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இல்லை இன்னும் வந்து அந்த சாண்டல்வுட் சேர்த்துக்கணும். சேர்த்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பவுட்ரு, அது நான் சொன்ன பாருங்கள், சாண்டல்வுட் முல்தானி மாட்டி கலந்துக்கிற பவுட்ரு. இது ஏற்கனவே நான் வந்து இதை மட்டுமே கூட நான் ஃபேஸ் பேக்காக செஞ்சு போட்டுக்கிறேன். நல்லா இருந்தது. ஆனால் இந்த தடவை வந்து இதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணுறேன். பால், கேரட்ஸ் ஜூஸு, கூட ஆலிவ் ஆயில் இதெல்லாம். ஏன்னா இங்கே ரொம்ப சொன்னேன் இல்லைங்களா, வெயில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி செய்து நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் இதெல்லாம் சேர்க்குறேன். இவ்வளோதான், ரொம்ப நான் சேர்க்கலை. இது சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கூட இன்னும் கூட சேர்த்துக்கலாம். கூட இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு ரொம்பவும் ஃபேஸ் பேக் போடும்போது இந்த மாஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி போடும்போது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு தண்ணியாக இருந்தால் தான் அது நல்லா போய் ஃபேஸில் போய் நல்லா செட் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து எந்த மாஸ்க்கு போட்டாலும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒன்று ஆலிவ் ஆயில், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இல்லைன்னா கொஞ்சம் பாதாம் ஆயில், இது ஏதாவது ஒன்று சேர்த்துக்குவேன். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அது வந்து நல்லா நம்ம போட்டு முடித்து அது நல்லா அந்த ஃபேஸெல்லாம் அந்த ஃபேஸ் பேக் போட்டு முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்ட பிறகு தொடச்சி பார்த்தோம்னா முகம் கழுவி பார்க்கும் நல்லா பலன்னு இருக்கும். வெறும் இதை மட்டுமே போட்டால் ஒரு மாதிரி ஏதோ பூத்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் ஃபீல் பண்ணுவேன் கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி, ஒரு பளபளப்பு இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி நான் யோசிப்பேன்.
சாரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால எப்போதுமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறது இதில். பாலெல்லாம் எடுத்து இன்னும் கொஞ்சம் பால். இதுக்கு இன்னும் கூட நான் கொஞ்சம் பால் இன்னும் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். எல்லா பாலுமே இதில் சேர்த்தாச்சு. எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் இப்போ ஓரளவு இந்த அளவுக்கு வந்துடுச்சு, இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் அது நல்லா செட்டில் ஆகும். நம்மளுக்கு ஸ்கின்னில் அந்த முகத்தில் போடும் போது நல்லா பிடிச்சிக்கும். காஞ்ச பிறகு நம்ம எடுக்கும்போது நல்லா இருக்கும் பார்க்க. ஏதோ ரொம்பவே ட்ரையாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இருந்தாலும் அது செட் ஆகாது. கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், செட் ஆகாது. இது ஃபுல்லாக இது பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்போது இந்த மாதிரி இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேறு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் இது கரெக்டாக வரும். டப்புன்னு எல்லாத்தையும் ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு அந்த மிக்ஸிங் வந்து கரெக்டாக கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான மிக்ஸிங் ஆகிடுது. இதை பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபேஸில் வந்து இதை அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். நான் எப்பவுமே இந்த பால் வச்சு காட்டனில் பால் நினச்சி நல்லா ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிடலாம். அப்போ தான் அது நம்ம நிறைய இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வெளியே போயிடும். இப்போ நான் சேர்த்துறேன். இந்த மாதிரி காட்டனில் இப்போ மீதி இருக்கிற பாலில் ஃபேஸ் பேக் போட்டு கரைச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த பால் இதில் காட்டனை நினச்சி எல்லாம் இப்போது இதை எடுக்க போகிறேன். அழுக்கான ரிமூவ் பண்ண போகிறேன். எப்பவுமே பாலில் செய்யும்போது நல்லாவே அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடுது. அடுத்தது நம்மளும் ஃபேஸ் பேக் போட்டு முடித்த உடனே பாருங்களேன், ரொம்ப அப்படியே க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். அதுதான் இதனுடைய ஹைலைட். பாலுக்கு வேணால் ஒரு இது தன்மை. எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா? உடைச்ச உடனே என்ன கொஞ்சம் செஞ்சுருக்கணும். நான் வந்து வெறும் முகத்துக்கு மட்டும் போட மாட்டேன். ஏன்னா முகத்துக்கு மட்டும் போட்டால் முகம் தான் பளிச்சுன்னு இருக்கும். நம்மளுக்கு நெக்கும் சேர்ந்து போட்டால் தான் அப்போ நம்ம வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நல்லதும் கூட. நெக்கும் தானே நம்மளுக்கு வெயிலில் உஷ்ணம் எல்லாமே இருக்கு. அதனால் அழுக்கு அங்கேயும் தானே இருக்கும். அதனால் அங்கேயும் போடுறோம், அங்கேயும் துடைச்சிடுறேன். இப்போ முகத்தை நல்லா மில்க் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுறேன். இந்த மில்க் எப்பவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பிசுன்னு இருக்காங்க இல்லையா? இப்போ அதனால் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். ரோஸ் வாட்டர் இது நல்ல ஸ்மெல்லு. இதையும் வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடணும். நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே குளிக்கிறோம், முகம் கழுவுறோம். அப்படி தான் பாருங்கள், டக்குன்னு நம்ம முகத்தில் எவ்வளோ டக்குன்னு ஒரு அழுக்கு வந்துடுது பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து அப்படியே வந்து படிஞ்சிடுது. இந்த வெயிலுக்கு நல்லாவே வேர்த்து அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்து அது அப்படியே வந்து நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து முகத்தில் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷால் இதை பாருங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா பகுதியிலையும் போடுவேன். அப்போ தான் நல்லது எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முகம் நெக்கெல்லாம் மாஸ்க் போட்டேன், அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா அது ட்ரையாக
காஞ்ச பிறகு அப்புறம் நான் உங்களுக்கு முகத்தை நல்லா கழுவிட்டு வந்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க நீங்கள். ஸோ மீந்துடுச்சு இல்லைங்களா, இதை அப்படியே 2 கையிலையும் அப்படியே போட்டுக்குவோம். அப்போ கையும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குளிர்ச்சியும் கூட உடம்புக்கு, அந்த ஹீட்டுக்கு இங்கே நல்ல ஹீட்டாக இருக்குது, அதுக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட. நம்ம இந்த மாதிரி இந்த முல்தானி மெத்தி, பால், அப்புறம் கூட கொஞ்சம் பச்சரிசி, சந்தனம் இதெல்லாம் சேர்ந்து, கேரட் ஜூஸு, ஆலிவ் ஆயில் இதெல்லாம் சேர்ந்து நம்ம போடும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் உடம்புக்கு. நல்லா கூலிங்காக இருக்குது. அப்ளை பண்ணும்போது நல்லா கூலிங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கையில் நான் கூட போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முகத்தில் ஓரளவு காஞ்சிக்கிட்டே வருது. இது கையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும். பார்த்தீங்கன்னா காஞ்சிடுச்சு பாருங்கள். ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக காய வச்சுருவேன். நல்லா காஞ்சி டக்குன்னு வந்து இங்கே கொஞ்சம் வேறு வெயிலாக இருக்குது, அனலாக இருக்குது இல்லைங்களா, டக்குன்னு கொஞ்சம் ஈரம் வந்த உடனே அந்த ஈரம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி நல்லாவே காஞ்சிடுச்சு. முகத்தெல்லாம் நல்லா காஞ்சிடுது, இந்த இடமும் நல்லா காஞ்சிடுது. அப்புறம் கையிலையும் பாருங்கள், கையெல்லாம் நல்லா காஞ்சிடுது. இப்போ போய் நான் வாஷ் பண்ணிட்டு வர போகிறேன். வாஷ் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, முகம் கழுவி வந்துட்டேன். இப்போ கையில் எடுத்தெல்லாம் பாருங்கள். இப்போ முகத்தை தொடச்சிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்ட பிறகு முகம் கழுவிட்டு வந்த உடனே நம்ம அழுத்தி தொடச்சோம்னா அது அப்படியே ஏதோ போயிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அப்படி ஊற்றி எடுத்தோம்னா அது அப்படியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி அழுத்தி துடைக்க வேண்டாம். டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்ணத்தில் இது நல்ல ஒரு இப்போ கூலிங்காக இருக்குது. இங்கே நல்ல வெயிலுக்கு இந்த சாண்டில் பவுடர், முல்தானி மெத்தி அந்த பவுடர் எல்லாம் கலந்து, கேரட்டோடைய அந்த ஜூஸ், ஆலிவ் ஆயில், பால், மில்க் எல்லாம் கலந்து சேர்ந்து போட்டிருக்கறனால ஃபேஸ் மாஸ்க் போட்டு ஒன்று பிறகு அப்படியே முகமே அப்படியே ஜில்லுன்னு ஒரு மாதிரி நல்ல கூலிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வெயில் இருக்குது. இப்போது ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு முகத்தை நல்லா கழுவிட்டு தொடச்ச பிறகு என்னோடய ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். ஸ்கின்னெல்லாம் ரொம்ப சாஃப்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் டச் பண்ணும்போது. இந்த வீடியோ இங்கேயும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.